தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளே வணக்கம். அதிமுக ஆட்சியில் 2014 நெல்லை திருநெல்வேலி எத்தனை கொலை நடந்துச்சு? எப்படி கொலை நடந்துச்சு? சாத்தாங்குளத்தில் கொலை, அப்பன் மகனா, அது எப்படி நடந்துச்சு? சுலமேட்டில் ஒரு 10 கொலை, ஹோட்டலில் வெட்டுறாங்க, ரோட்டில் வெட்டுறாங்க. இதில் அதிமுக ஆட்சி தான் நடந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை சொல்லுங்க மக்களே. அதிமுகவும் திமுகவும் நம்பாதீங்க மாணவ மாணவிகளே. உங்களுக்கு என்ன தேவையோ அது அரசிடம் போராடி நீங்கள் தான் கேட்கணும், சரிங்களா? 1000 ரூபாயில் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு நம்ம படிக்கணுமா சொல்லுங்கள்? அரசு கல்வி, அரசு காலேஜ் எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ 1000 ரூபா கொடுக்குற? கேளுங்க, சொல்லுங்கள் மக்களே. பெண்களை வேலையை போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கிறது, சரிங்களா? ஒரு மாணவனை வச்சு, ஒரு மனிதனை வச்சு எந்த முடிவு எடுக்க முடியாது. இவங்க திமுக காரங்களா, இவங்க அதிமுக காரங்களா, இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க முடியாது. ஏண்டா அதிமுக தொண்டர்கள் திமுக வேலை செய்கிறாங்க, திமுக தொண்டர்கள் அதிமுக வேலை செய்கிறாங்க, பிஜேபி தொண்டர்கள் காங்கிரஸ் வேலை செய்யுது, காங்கிரஸ் தொண்டர் பிஜேபி வேலை செய்யுது. இதை வச்செல்லாம் எந்த முடிவு எடுக்க முடியாது. பெரிய பெரிய தில்லலங்கடி வேலை பார்க்குறாங்க. மாணவ மாணவியில் உங்களுக்கு என்ன தேவை? அரசுல எல்லாமே இருக்குல்ல, புக்கு தராங்க, பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது நீ எதுக்கு காசு கொடுக்குற சொல்லுங்கள்? சுற்றி சவறு கட்டி, காம்பவுண்ட் சவறு போட்டு, வாட்ச்மேன் இருக்குது, நல்லா பாதுகாப்பு பண்ணணும்ல. சிசிடி கேமரா மாட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த கேமரா வச்சு வேலை செஞ்சுருக்கா? மாணவ மாலையில் சொல்லுங்கள். சவுளிக்கேரில் வேலை செஞ்சுருக்கா, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுருக்கா, கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கா, எங்கேயாச்சும் சிசிடி கேமரா வேலை செஞ்சுருக்கா? அப்புறம் எவ்வளோ பெரிய புறாடு வேலை. ஏனை கொலை நடந்தாலும் சரி, ஏனை தப்பு நடந்தாலும் சரி, சிசிடி கேமரா வேலை செய்யலை. அப்புறம் எதுக்கு அதை செஞ்சு வச்சுருக்கீங்க? மக்களை போய் ஏமாத்துறதுக்கா சொல்லுங்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி வாங்கணும்? சிசிடிவி கேமரா வந்து பெண்களை பாதுகாப்பு பண்ணுமா? அது முடிஞ்ச பின்னாடி கண்டுபிடிக்கிறது. பாதுகாப்புன்னு என்ன பண்ணணும்? காவல்துறையை போட்டு தான் பாதுகாப்பு பண்ண முடியும், வேற எந்த வழியும் கிடையாது. சொல்லுங்கள், உங்களுக்கு தேவை என்ன? காவல்துறையோட பாதுகாப்பு.